பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர், நமது அன்பு தலைவர், புரட்சி கலைஞர் எம்ஜிஆர், உங்கள் வீட்டு பிள்ளை, நமது இதய தெய்வம், நமது கேப்டன் அவர்களை வணங்கி இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற 2 உன்னத திட்டங்களோடு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து 234 தொகுதிகளுக்கும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து வர இருக்கின்ற 2026 தேர்தலுக்கு மக்களாகிய உங்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காகவே தேர்தலுக்கு இன்னும் 5-6 மாதம் இருக்கும் பொழுதே நமது பயணத்தை நாம் தொடங்கி இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் இங்கே நம்மளுடைய மக்களை சந்திக்கிறதுல நான் உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன். நமது மாவட்ட கழக செயலாளர் திருவேங்கடம் அவர்களுக்கும், பாஸ்கர் அவர்களுக்கும், அருணா கண்ணன் அவர்களுக்கும், இந்த பகுதியில் இருக்கின்ற நம்மளுடைய ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகளுக்கும், தர்மா ராமு மாயழகு மற்றும் எங்களுடைய கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், தாய்க்குலங்களுக்கும், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், கேப்டனை உயிர் மூச்சாக கொண்டுள்ள என் உயிரினும் மேலான என் அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இருகரம் கூப்பி எனது பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று என்னை காண என் அன்பு சகோதர சகோதரிகள் இங்க ஏராளமாக திரண்டிருக்கீங்க. ஒரு பெண்ணின் கஷ்டத்தை பெண் தான் உணர முடியும். அதனால என் தாய் குலங்களுக்கு என்றைக்கும் நான் உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருப்பேன் என்பதை நீங்கள் தைரியமாக நம்பலாம். கேப்டன் இந்த கட்சியை ஆரம்பித்தது யாருக்காக ஆரம்பிச்சார்? லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சியை கொண்டு வந்து இந்த நாட்டில பெண்களும் அனைவரும் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதற்காகவே லஞ்சம் ஊழல் இல்லாம வறுமை கோட்டுக்கு கீழ் மக்கள் இல்லை என்ற நிலையை உருவாக்கி எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு, சரிசமமான வாழ்க்கை, இருக்க இருப்பிடம், குடிக்க தண்ணீர், வேலை வாய்ப்பு என்று எல்லாவற்றையும் உறுதி செய்து ஒரு நல்லாட்சியை செய்யணும் தான் கேப்டன் இந்த கட்சியை ஆரம்பிச்சார். அதனால இன்னைக்கு கேப்டன் அப்படின்னா யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லிதான் தலைவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாழும் வள்ளலாக, கர்ணராக, மக்களின் உள்ளத்திலே என்றைக்கும் நிரந்தரமாக வாழக்கூடிய ஒரு தெய்வமாக இன்னைக்கு நம்ம கேப்டன் அவர்கள் இருக்கிறார். இன்னைக்கு நாம பார்த்தா சிவகங்கை மாவட்டத்துல எத்தனையோ முறை நான் தலைவர் கூட வந்திருக்கேன். இன்னைக்கு தேர்தலுக்கு முன்பு இந்த மிகப்பெரிய கூட்டத்துல இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல உண்மையில் மகிழ்ச்சி. வரப்போகும் தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக்கியமான தேர்தல். நான் எல்லா ஊருக்கும், எல்லா தொகுதிகளுக்கும், எல்லா கிராமங்களுக்கும் நாங்க நேரடியாக சென்று மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க மக்கள் நிறைய கோரிக்கைகளை வைக்கின்றதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லை. என் தாய்க்குலங்கள் இன்னைக்கு வறுமையில வாழ்றாங்க. விலைவாசி உயர்வு, அது மட்டும் இல்ல, தங்க விலை எங்கேயோ போயிட்டு இருக்குது. அதனால இன்னைக்கு தங்கத்தை பறிப்பதும், பாலியல் வன்கொடுமைகள் செய்வதும், ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை எல்லா இடத்துலயும் இருக்கு. டாஸ்மாக் போதை கலாச்சாரத்தால படுகொலைகள் நடக்குது. எல்லாரும் தைரியமா ரோட்ல நடந்து கூட போக முடியாத ஒரு நிலைமை இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இருக்குன்னா இதையெல்லாம் நாம ஒண்ணு சேர்ந்துதான் மாற்றணும்னு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு கார்த்திகை மாசம் எல்லாருக்கும் தெரியும்.